வணக்கம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அமாவாசை திதி. நல்ல நேரம் இல்லை, வழிபாட்டிற்கான நாள் இது, முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் இது. என்ன எப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். செவ்வாய் புதன் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. எப்படி இருக்குது இந்த செவ்வாய் புதன் இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க. செவ்வாய் புதன் 2 நாளும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை நீலம் புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, அப்புறம் திருஷ்டியை குறைக்கணும்ல. 2 நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. புதன்கிழமை சாயந்தரம் பிறை தெரியுதா பாருங்க, தெரிஞ்சதுன்னா ஒரு தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு அழகன் யாரு அறிஞன்? நவ கிரகங்களிலேயே அழகனும் அறிஞனும் ஒருத்தர் தான் புதன். ஆமா, சித்திரகுப்தரு சித்திரலேகா கேது பகவான் சம்பந்தப்பட்டவங்க. இந்த மந்திரங்களை சொல்லு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் புத்தகம், அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல திருஷ்டி இருக்காது, பொறாம இருக்காது, செய்வினை அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. உங்க இதெல்லாம் செஞ்சிருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்க. 2 நாளும் சாயந்தரம் தீபம் போட்டுருங்க நினைச்சு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 2 நாளுமே சூப்பர், வெற்றி உயர்வு சந்தோஷம், பிறைபலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவி கூற குணம். வாழ்ந்துட்டு போ, முடிஞ்சா ஏதாவது பண்ண முடியுமா பாரு என்னைய அப்படின்னு கெத்த காட்டுற உங்களுடைய தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்குது 2 நாளும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 2, 1, கிழக்கு தெற்கு, பச்சை நீலம் புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, அப்புறம் திருஷ்டியை குறைக்கணும்ல. 2 நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. புதன்கிழமை சாயந்தரம் பிறை தெரியுதா பாருங்க, தெரிஞ்சதுன்னா ஒரு தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு அழகன் யாரு அறிஞன்? நவ கிரகங்களிலேயே அழகனும் அறிஞனும் ஒருத்தர் தான் புதன். ஆமா, சித்திரகுப்தரு சித்திரலேகா கேது பகவான் சம்பந்தப்பட்டவங்க. இந்த மந்திரங்களை சொல்லு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் புத்தகம், அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல திருஷ்டி இருக்காது, பொறாம இருக்காது, செய்வினை அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. உங்க இதெல்லாம் செஞ்சிருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்க. 2 நாளும் சாயந்தரம் தீபம் போட்டுருங்க நினைச்சு. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே கில்லி, கலகரிங்க, சூப்பர், வெற்றி உயர்வு, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு வெள்ளை செவ்வாய். 2, 1, தெற்கு கிழக்கு, பச்சை நீலம் புதன். பிரமாதம். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, அப்புறம் திருஷ்டியை குறைக்கணும்ல. 2 நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. புதன்கிழமை சாயந்தரம் பிறை தெரியுதா பாருங்க, தெரிஞ்சதுன்னா ஒரு தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு அழகன் யாரு அறிஞன்? நவ கிரகங்களிலேயே அழகனும் அறிஞனும் ஒருத்தர் தான் புதன். ஆமா, சித்திரகுப்தரு சித்திரலேகா கேது பகவான் சம்பந்தப்பட்டவங்க. இந்த மந்திரங்களை சொல்லு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் புத்தகம், அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல திருஷ்டி இருக்காது, பொறாம இருக்காது, செய்வினை அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. உங்க இதெல்லாம் செஞ்சிருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்க. 2 நாளும் சாயந்தரம் தீபம் போட்டுருங்க நினைச்சு. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம், செவ்வாய் புதன் 2 நாளுமே அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. ஆமாம், 2 நாளும். சார் புனர்பூசத்துக்கு ஒரு நாள், பூசத்துக்கு ஒரு நாள், ஆயில்யத்துக்கு ஒரு நாள், அதெல்லாம் கிடையாது. 2 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டது, கெட்டது நல்லது இப்படி தெரியும். ஆம், வழக்கமான வேலைகள் மட்டும். அனுகூலமான எண், திசை, நிறம் செவ்வாய் புதன். 2 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் கிடையாது. ஜாக்கிரதை. 2 நாளும் முருகனுக்கும்
விநாயகருக்கும் கோயிலில் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும். எப்போ சார்? மனசு சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏழைகளுக்கு பசியாத்துறது ஃபிக்ஸ்டு பண்ணிவிடுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே கில்லி கலகுறீங்க. செவ்வாய் புதன் தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், வந்து பாருன்னு சொல்கிற மிரட்டு, அவ்வளோதாங்க, சூப்பருங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? மகத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது. அதனாலே அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. அதை பற்றி நீங்கள் அசர மாட்டீங்க. ஆனால் வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தை நினச்சி விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போடுங்க. முருகப்பெருமானுக்கும் தீபம் போடுங்க. 2 நாளும் ஆரூர் சுந்தரராமன் திருமுருகாற்றுப்படை பற்றி யூடியூப்ல பேசியிருக்கார், கேட்டு பாருங்க. நக்கீரர் யாரு தெரிஞ்சுக்கோங்க. நக்கீரருக்கான சந்நிதி திருச்செங்கோடு மலை கோயிலில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பு வரும்போது பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. திருமுருகாற்றுப்படை 2 நாளும் படிக்கணும். தமிழே சிரமம், இதில் அது ரொம்ப சிரமமான தமிழ் இது. ஆமாம், ஏன் சார்? படிக்கணும், அவ்வளோதான். புரியலன்னா பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. 2 நாளும் உங்கள் மேல் இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, வீண் கவலை, தடுமாற்றம், குழப்பம் இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பொறுமை, நிதானம். பண விஷயத்தில் கவனம். கடன் கொடுக்கறது வாங்கிறது வேண்டாம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணிக்கிட்டா சரிங்க. புதன்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் ராசிக்கும் தலைவர், கிழமைக்கும் தலைவர் புதன் உங்கள் புத்தியை தெளிவாக்குகிறார். நல்லது, நிம்மதி, உயர்வு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பார்க்கணும். 10 பாட்டு கோயிலில் இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு வழக்கம் போல் பசி ஆத்திரணும். எல்லாம் பண்ணிங்கன்னா செய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. மறந்துடாது. புதன்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனாலே சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. புதனுடைய அப்பா சந்திரன், சௌமியன்கிறது புதன். தாராதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. துளாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை, கோச்சிக்காதீங்க. வழிபாடு முக்கியம். வீண் செலவு, வீண் கவலை, சிக்கல், வம்பு, வழக்கு தொடர்ச்சியாக சில நாட்கள் உங்களுக்கு நல்லா இல்லை, எங்களுக்கு தெரியும். ஆனால் வேறு வழிபாடு செய்யணும், சொல்லிடுறோம், பண்ணிடுங்க, தப்பிச்சுக்கலாம். ஆனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் முருகனுக்கும் விநாயகருக்கும் கோயிலில் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும். எப்போ சார்? மனசு சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏழைகளுக்கு பசியாத்துறது ஃபிக்ஸ்டு பண்ணிவிடுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை சூப்பர். உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் செவ்வாய் நல்லதை தர்றார், தைரியத்தை தர்றார், சுறுசுறுப்பை தர்றார், வெற்றியை தர்றார், நிம்மதியை தர்றார். அப்புறம் என்ன, கலகுங்க, நல்ல நாளுங்க.
அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. புதன் சிறப்பாக இல்லை, கோபம், சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரம், வேகம், தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணணும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. முருகப்பெருமான் கோயிலில் தீபம் போட்டுரும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிக்கணும். திருப்புகள் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க. திருப்புகள் பற்றி நிறைய பேசியிருக்கிறார், கேட்டு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாக தேடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், திருஷ்டி இல்லாமற் போகும். இது செவ்வாய்க்கிழமைக்கு. புதன்கிழமைக்கு விநாயகப் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் அறிஞனே போற்றி, அழகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்குது. திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே கோச்சிக்காதீங்க, சிறப்பாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். ஆமாம், சிறப்பாக இல்லை, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை செவ்வாய். 2 தெற்கு வெள்ளை புதன். 2 நாளும் முருகனுக்கும் விநாயகருக்கும் கோயிலில் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும். எப்போ சார்? மனசு சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏழைகளுக்கு பசியாத்துறது ஃபிக்ஸ்டு பண்ணிவிடுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க. நிதானம், பொறுமை, விடாமுயற்சி எல்லாம் இருக்குது. 2 நாளும் வெற்றி, உயர்வு, நிம்மதி, கலக்குறீங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு சிகப்பு வெள்ளை செவ்வாய். 2, 7 தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன். ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. அதை பற்றி நீங்கள் அசர மாட்டீங்க. ஆனால் வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தை நினச்சி விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போடுங்க. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் ஆரூர் சுந்தரராமன் திருமுருகாற்றுப்படை பற்றி யூடியூப்பில் பேசியிருக்கார், கேட்டு பாருங்க. நக்கீரர் யாரு தெரிஞ்சுக்கோங்க. நக்கீரருக்கான சந்நிதி திருச்செங்கோடு மலை கோயிலில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பு வரும்போது பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. திருமுருகாற்றுப்படை 2 நாளும் படிக்கணும். தமிழே சிரமம், இதில் அது ரொம்ப சிரமமான தமிழ் இது. ஆமாம், ஏன் சார் படிக்கணும், அவ்வளோதான். புரியலன்னா பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. 2 நாளும் உங்கள் மேல் இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், வீம்பு, பிடிவாதம் எல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, யோசிச்சு பண்ணுங்க எல்லாத்தையும். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை செவ்வாய். 2 கிழக்கு சிவப்பு புதன். 2 நாளும் முருகனுக்கும் விநாயகருக்கும் கோயிலில் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும். எப்போ சார்? மனசு சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏழைகளுக்கு பசியாத்துறது ஃபிக்ஸ்டு பண்ணிவிடுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மீன ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். எனவே நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை.
புதன்கிழமை சூப்பர், வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அதுவும் ரேவதிக்கு கொஞ்சம் தூக்கலான நன்மை. ஏன்? ரேவதிக்கும் புதனுக்கிழமைக்கும் தலைவர் புதன். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் புதன்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பார்க்கணும். 10 பாட்டு கோயிலில் இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு வழக்கம் போல் பசி ஆத்திரணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி, மறந்துடாது. புதன்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. புதனுடைய அப்பா சந்திரன், சௌமியன்கிறது புதன். தாராதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.